சுதந்திர சதுக்கம் ஸ்ரீலங்கா. சுதந்திர ஞாபகார்த்த மண்டபம் 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கை சுதந்திரம் பெற்றது. இது வந்து இண்டிபெண்டன்ஸ் மெமோரியல் ஹால். ஓகே, மழை பெய்யுது. சிங்கம் பார்க்கலாம் எல்லா இடத்துலையும். நீங்கள் இங்கே சிங்கம் இருந்துகிட்டே இருக்குது. சிங்கத்து மேலே உட்காந்து படம் எடுக்காதீங்கன்னு எங்களோட கைடு ஒரு 10 தடவை சொல்லிட்டாரு. அவமதிக்கக்கூடாது, ஏன்னா அவங்களோட நேஷ்னல் சிம்பிள் இது. நமக்கு எப்படி அசோக சக்கராக்குள்ளே லைன், நம்ம இதில் அசோக சக்கரா இருக்குது, லைன் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி. பட் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு அந்த தஞ்சாவூர் கோயிலுக்கெலாம் போவீங்க இல்லையா, அங்கே பார்க்குற மாதிரி கொஞ்சம் இருக்குது. நம்ம முதல்ல சுதந்திரம் பெற்று தந்த நேஷ்னல் பிதாவை போய் பார்ப்போம். மகாத்மா காந்தி மாதிரி மிஸ்டர் பண்டார நாயக்கு, சந்திரிகா பண்டார நாயக்கரோட அப்பா அவங்க. அவர் தான் ஸ்ரீலங்காவோட முதல் பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி. இவங்க வந்து இங்கே ஆங்கிலம் கலக்காமல் தான் தமிழ் பேசுகிறாங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், தமிழ் எழுத படிக்க தெரியும், தமிழை படிச்சிருக்கோம், தமிழ் மொழி நம்ம கொண்டாடுறோம். ஆனாலும் இவங்க பேசுகிற மாதிரி தமிழ் வந்து நமக்கு சுத்தமாக பேச தெரியவில்லை. அதுதான் உண்மை, அதை ஒத்துக்கணும் நம்ம. அதாவது ஆங்கில மொழி கலக்காமல் தூய்மையாக பேசுகிறாங்க தமிழ். பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மழை பெய்யுது, அதனால் குடையை பிடித்து கொண்டு நாம் வந்து இதை படம் பிடித்து கொண்டிருக்கிறோம். இவர் தான் தேசப்பிதா, ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். மகாத்மா காந்தி மாதிரி இவர் தான் தேசப்பிதா ஆஃப் ஸ்ரீலங்கா. ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம். இதில் என்ன போட்டிருக்குங்கிறத பார்ப்போம். இது எல்லாமே சிங்களத்தில் இருக்குது, நமக்கு படிக்க தெரியாது. இவர் தான் தேசப்பிதா. எல்லா சைடுமே யாழி மாதிரி லைன் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் அவர் ஒரு கதை சொன்னார். நம்ம ஸ்டெப் இறங்குறேன் நான். இப்படி போவோம். இங்கே தான் வந்து இவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்குமா, பரேடு நடக்குமா. நம்ம செங்கோட்டை மாதிரி இங்கே வந்து இவங்க சுதந்திர தின செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இங்கே தான் பண்ணுவாங்களாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்கிட்ட. ஃபுல் வியூ. இன்னும் கொஞ்சம் என்ன கூட நல்லா மெயின்டைன் பண்ணலாம். பட் மழையினால் அப்படி நமக்கு இருக்கோ என்னவோ தெரியல. இருக்கு இதோ பார்த்து வாங்க, தண்ணியாக இருக்குது. அம்மா வராங்க, அவங்க வந்து கேட்குறாங்க வழி இருக்கா. இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இதெல்லாம் சிங்கம், எல்லா இடத்துலையும் சிங்கம். அதாவது அவங்க பவர்ஃபுல் இல்லையா, அதுக்காக எல்லா இடத்துலையுமே சிங்கம் தான் இருக்குது. அதனால் இவங்க மொழி கூட சிங்களா அப்படி தான் சொல்கிறாங்க பாருங்கள். அது பாலி மொழியும் சமஸ்கிருதமும் கலந்ததுன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இதுக்குள்ளே போவோம். தேசப்பிதாவை பார்த்துட்டோம், இப்போ இங்கே உள்ளே போகலாம். இதுதான் இதோட போகிறதுக்கான வழிகள். இது தேசிய சொத்தாகும், இந்த சூழலில் ஒழுக்கமாக நடந்து கொள்வோம் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். எஸ்,
தேசப்பிதாவை போய் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். சேனநாயக்கா போய் கூப்பிடுறா. எங்கே? நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சேனநாயக்கரா? நான் போய் பார்த்து ஃபோட்டோவே இதே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் போங்க. நீங்கள் போகலன்னா நான் முதல்ல அவரை தான் நேற்று தேசப்பிதாவை தான் நான் முதல்ல போய் பார்த்தேன். பார்த்து போங்க. அங்கே இதாக இருக்குது, தண்ணியாக இருக்குது. ஓ, இங்கே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து சதுக்க மாதிரி இருக்கு, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இங்கே 2 பேர் இருக்காங்க, சேஃப் கார்டிங் அதான்.